Vanakkam and good morning, everyone. This is Saravanan Krishnaswamy. Um, I'm a career consultant and IT leader and also a mentor. I got a 20 years of experience in the industry and glad to be part of this session. And today we are going to see a session of about National Education Policy 2020. Um, just a moment, let me share my screen. All right. So I hope everyone can see my screen. Um, All right, so this is a National Education Policy 2020. National Education Policy 2020 அப்படின்னா என்ன? First education policy of the 21st century for India. ஏன்னா பேக் இன் 1986ல் ஒரு பாலிசி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2020ல் தான் வந்து NEP 2020ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்கு இப்போ எய்ம் டு மீட் த மாடர்ன் டெவலப்மெண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஸோ ரேப்பிட்லி. ஸோ அதனால இந்த 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 பேஸ் ஆஃப் வேர்ல்டை வந்து மீட் பண்ணுறதுக்கு இந்த எய்ம் பண்ணி தான் வந்து இந்த பாலிசி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இட்ஸ் அ டைம் ஓன் வெர்ஷன். பழைய ஸ்ட்ரக்சரு, அப்புறம் ரெகுலேஷன்ஸ், கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஆன் பார் வித் பேஸ் அண்ட் தென் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ரெகுலேஷன். ஸோ அதுக்கும் ஒரு அட்ரஸ் பண்ணுறது விதமாகவும், அது போக வந்து இந்த எஸ்டிஜின்னு அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. பேக் இன் 2015ல் இந்தியா வந்து 2030க்கான ஒரு டார்கெட்டட் அஜெண்டாவை வந்து டிஃபைன் பண்ணும்போது ஒன் ஆஃப் த அஜெண்டா இந்த எஸ்டிஜி 4, அதாவது அஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதாவது குவாலிட்டி எஜுகேஷன் அண்ட் ப்ரொமோட் லைஃப் லாங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் பை 2030 அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த பாலிசியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். நீங்கள் கேட்கலாம், இது 2020ல் இப்போ ஏன்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் இப்போ 2025, பட் 2020ல் கொண்டாடுறப்போ வந்து ஏன் இதை கொண்டாடினாங்கன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லேர்னிங் கிரைசிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லேர்னிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இது நான் சொன்ன மாதிரி அவுடேட்டட் சிஸ்டம் 1986க்கு அப்புறம் பாலிசியை வந்து ரீவேம்பே பண்ணல, ரீவிசிட்டும் பண்ணலை. அதே மாதிரி டீச்சரை எம்பவர் பண்ணுறதுக்காக ஒரு டீச்சர் வந்து அவங்களையுமே வந்து தன்னை தானே வந்து இன்னைக்கு இருக்கிற ஸ்கில் செட்டை வந்து தயார்படுத்திக்கிறதுக்காக, அப்ஸ்கில் பண்ணுறதுக்காக அதுவுமே வந்து இந்த பாலிசியை வந்து அது ஒருங்கிணைஞ்சு இந்த பாலிசியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் கூட அதே மாதிரி எஜுகேஷன் கேப்ஸு, முன்னெல்லாம் வந்து மெமரைசிங், அதாவது மனப்பாடம் பண்ணி தான் படித்த மாதிரி காலங்கள் உண்டு. பட் இப்போது அந்த மாதிரியான காலங்கள் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ரெலவெண்ட் இப்போல்லாம். ஸோ அதனால் வந்து கொஷின் பேஸ்டு, அப்புறம் வந்து ரிசர்ச் பேஸ்டு, இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி இந்த பாலிசியை டிஃபைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுற விதமாக வந்து இந்த பாலிசி டிஃபைன் பண்ணுறாங்க. வொகேஷ்னல் புஷ், அதாவது இப்போது டிஐஒய்ன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப். இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒருத்தவங்க செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்க முடியும் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒகேஷ்னலாக வந்து அவங்க ஏதாவது கற்றுக்கிட்ட வச்சு தான் வந்து அப்போ அவங்களே டிஐஒய் வந்து பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒகேஷனல் புஷ்ஷும் இந்த பாலிசியில் வந்து தே ஆர் ஆல்சோ அலைன்ட் ஆன் திஸ், பிகாஸ் இட் இஸ் டெஃபினெட்லி அ குட் ஸ்கில் டு லேர்ன். நம்ம ஒரு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை மறைந்து நின்றுக்கொள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த வொகேஷனல் புஷ் டெஃபினட்டாக ஐ எம் ஓட்டிங் ஃபார் திஸ். அதே மாதிரி யூத்தோட அட்வான்டேஜஸ், ஏன்னா இன்னைக்கு யூத் வந்து ஹைலி ஸ்கில் வித் அ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அதனால் அவங்களோட யூத் பொட்டன்ஷியலையும் வந்து நம்ம வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிசியை டிஃபைன் பண்ணுறாங்க. அது போக வந்து குளோபல் அலைன்மெண்ட், அதாவது யூஎன் எஸ்டிஜின்னு சொல்கிறாங்க, அந்த இதுக்குமே வந்து இது ஆன் பார் இருக்கணும். ஸோ அவங்களோடையும் கம்பீட் பண்ணுறதுக்காக அவங்களோட குளோபலோட அலைன்மெண்ட்டுக்குமே வந்து இந்த பாலிசி சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரைட். என்ன ஃப்ரேம் ஒர்க் இதில்?
அதாவது இதில் வந்து ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீகே டு கிளாஸ் 2 வந்து ஃபவுண்டேஷனும், கிளாஸஸ் 3 to 5 வந்து ப்ரிப்பரேட்டரியும், கிளாஸஸ் 6 to 8 வந்து மிடிலும், கிளாஸஸ் 9 to 12 வந்து செகண்டரியும். அதாவது 5 இயர்ஸ், 3 இயர்ஸ், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ் அப்படின்ற விதமாக வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீ டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா ஓல்ட் சிஸ்டம்லேருந்து அது இந்த கரண்ட் சிஸ்டமில் வந்து கரண்ட் பாலிசியில் வந்து ஏஜ் 3லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், வேற ப்ரீவியஸில் வந்து ஏஜ் 6லேருந்து பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இதில் 4 ஸ்டேஜஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏர்லி ஃபவுண்டேஷன், சீக்கிரமாக ஃபவுண்டேஷன்லேயே வந்து அவங்களுக்கு லிட்ரஸி, நியூமரசி எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி ஃப்ளெக்சிபிள் கரிக்குலமாக இருக்குது. வொகேஷ்னல், ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், இந்த மாதிரி வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனோட படிக்கிற மாதிரி இதை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹாலிஸ்டிக் அப்ரோச், அண்டர்ஸ்டாண்டிங் நாட் மெமரைசிங், அந்த ஒரு கான்செப்ட் டெஃபினட்டாக என்ன கோ இட்ஸ் அ குட் டு கோ. ஸோ இதோட அல்டிமேட் எய்ம் என்ன பார்த்தீங்கன்னா என்கேஜிங், இன்க்ளூசிவ் அண்ட் ஃபியூச்சர் ரெடி அப்படின்ற ஒரு ஒரு தாரக மந்திரத்தை தான் வந்து இந்த பாலிசி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. NEP 2020 என்ன வந்து சேஞ்ச் ஆகுது கிளாஸ் ரூமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ரியல் டைம், ரியல் லேர்னிங், க்ரியேட்டிவ் திங்கிங்காக இருக்கும், கான்செப்ட் ட்ரிவனாக இருக்குது. அப்புறம் ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம், மிக்ஸ் அண்ட் மேட்சஸாக வந்து அகாடமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவங்க சாய்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட்ஸை வந்து. அதே மாதிரி ஃபவுண்டேஷனல் ஃபோக்கஸ் இருக்குது. கிரேடு 3க்குள்ளே வந்து அவங்களோட லிட்ரஸி, ஆல்ஃபபெட்ஸு, நியூமெரிக்கல் எல்லாமே வந்து ரெடியாக வந்துடுறாங்க. அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லைக் டிஜிட்டல் போர்டு, லேர்னிங்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆக்சஸும் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா மதர் டங்க்கு வச்சு சின்ன வயசுலேருந்தே வந்து ஃப்ரம் த ஏர்லி ஸ்டார்ட்லேருந்து டில் கிரேட் 5 வரையுமே வந்து மதர் டங்கில் தான் வந்து கற்றுக்கணும்னு சொன்னாங்க, விச் இஸ் வின் வின் அண்ட் குட் டு கோ திங். ஐ டெஃபினெட்லி அக்ரி வித் திஸ். அதே மாதிரி மித்த லாங்குவேஜையும் வந்து கற்றுக்கலாம். இட் டசன்ட் மீன் தட் கிரேட் 5 வரையும் லைக் அவங்க அவங்க மதர் டங்கில் மட்டுமே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை, பண்ணணும் அப்படின்றது மேண்டட்டரி இல்லை, பண்ணணும். அட் த சேம் டைம் அடுத்த லாங்குவேஜுமே வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அதை வந்து ஐ வாண்டட் டு கிளாரிஃபை ஹியர். அப்புறம் பெட்டர் அசஸ்மெண்ட்ஸ், ஏன்னா இது ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட்னால 360 டிகிரி ஃபீட்பேக்ஸ், 3 ரிப்போர்ட்ஸ், கார்ட்ஸ் எல்லாமே இருக்குன்றனால இட்ஸ் டெஃபினெட்லி யூனோ குட் திங். ஏன்னா அதே மாதிரி வெக்கேஷ்னல் அண்ட் கல்ச்சரல் இன்டெகிரேஷன் இருக்குது. கிரேட் 6லேருந்தே வந்து த கிராஃப்ட்டு, அப்புறம் இன்டர்ன்ஷிப் வித் லோக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸும் இவங்க இதில் வந்து உருவாக்குறாங்க. அதே மாதிரி இந்தியன் ஹெரிட்டேஜையுமே வந்து இந்த இந்த லெசன்ஸாக வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கு இந்த சப்ஜெக்ட் கரிக்குலமில். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் ஸ்கில்ஸு, அப்புறம் ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட்ஸு, அப்புறம் ப்ராக்டிக்கல் லேர்னிங், அப்புறம் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் லைக் கோடிங், ஏஐ, இந்த மாதிரியான ஸ்கில்ஸு, அப்புறம் டீம் ஒர்க், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து. அப்புறம் லாங்குவேஜஸ் அண்ட் கல்ச்சர், மதர் டங்க்கு அது டில் கிரேட் 5 வரையும் சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் ஹெல்த் அண்ட் வேல்யூஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ ரியலி லைக் திஸ். ஃபோக்கஸ் ஆன் ஹைஜீன், அப்புறம் யோகா, மென்டல் வெல்னஸ். ஏன்னா மென்டல் வெல்னஸ்ன்றது சம்திங் லைக் இப்போ புதுசாக இருக்கும், பட் டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் திங் டு அகாமடேட் இன் த எஜுகேஷன் சிஸ்டம். அதே மாதிரி எத்திக்ஸ் அண்ட் எம்பத்தி, இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கும் போது 5ல் விளையாது 50ல் விளையாதுன்ற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஃபீட் பண்ண ஒரு நல்ல சிட்டிசன்ஸ், ஒரு நல்ல ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் நம்ம உருவாக்க முடியும். அது மாதிரி இதில் இது வொகேஷன் எஜுகேஷனில் இதில் ஹீ ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 6. அதே மாதிரி பேக்லெஸ் இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்க. 10 days செஷன் வந்து லோக்கல் எக்ஸ்பர்ட்டோட ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேதர் பண்ணுறதுக்காக, கெயின் பண்ணுறதுக்காக அதை ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்கில்ஸ் டேஸ் சொல்கிறாங்க, ஸ்பெஷல்ஸ் ஃபார் ஒர்க் ஷாப் அண்ட் வெக்கேஷனல் த்ரூ அவுட் தி இயர் இருக்குது. அப்புறம் 2025 வந்து கோல் பார்த்தீங்க அப்படின்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெக்கேஷனல் எக்ஸ்போஷருக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிற மாதிரி அதை எய்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப், ஐடிஐ, பாலிடெக்னிக்ஸு, லோக்கல் பிஸ்னஸ், இவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்கி தராங்க. அதே மாதிரி ஸ்கில்ஸ் லேப் இருக்குது.
ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக அப்புறம் ஹப் அண்ட் ஸ்போக் மாடலில் வந்து இதில் லேர்ன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கில் லேப் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மெயின் திங் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் ஸ்கில்ஸ், அதாவது வொகேஷ்னல் லேர்னிங்க்குமே வந்து அட்பார் மித்த எல்லா அகாடமிக்ஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா திங்ஸுக்குமே வந்து இந்த வொகேஷனல் லேர்னிங்குமே வந்து அட்பார் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப குட் திங். ரைட். ஸோ இனிப்போட 20 மதர் டங் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இதனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஸோ ஃபாஸ்டர் லேர்னிங், ஏர்லி லாங்குவேஜ் பூஸ்ட், அதர் ஸ்மூத் ஸ்கூல் ஸ்டார்ட், பைலிங்குவல் டீச்சிங், கல்ச்சரல் கரெக்ஷன். நம்ம மதர் டங்கில் நம்ம பேசும்போது சின்ன குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே வந்து அதே இதுலேயே திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம வீட்டில் பேசுகிறதுனால குழந்தைகளுமே வந்து அதே லாங்குவேஜ் வந்து படிக்கிறப்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க ஆல்சோ ரெடி ஆயிடுவாங்க. லைக் சே மதர் டங்க்லேயுமே வந்து ஐ மீன் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதே மாதிரி அடுத்த லாங்குவேஜையுமே வந்து அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து வெரி குட்டாக லே பண்ணி முடிக்கும். அதே மாதிரி ஸ்கூலில் அடாப்ட் பண்ணுறதுக்குமே வந்து இந்த மதர் டங் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஹோம் அண்ட் ஸ்கூலுக்குமே வந்து இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து இந்த மதர் டங் லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி கல்ச்சரல் கனெக்ஷன் அந்த ஹெரிட்டேஜ் கனெக்ஷன்லாம் வந்து ஈஸியாக வந்து அவங்களால ஐ மீன் அப்சர்வ் பண்ண முடியும், அப்புறம் லேர்ன் பண்ணிக்க முடியும் அந்த இதில். ஓகே, கீ பெனிஃபிட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் இந்த என்இபி 2020 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல் லேர்னிங், ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட், 21st சென்ச்சுரி ஸ்கில்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியும், மல்டிலிங்குவல், பெட்டர் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஒகேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்குது, அதே மாதிரி ஹோலிஸ்டிக் க்ரோத் கிடைக்குது. இதில் வந்து டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்பவர்ட் ரோல், மோர் அட்டானமிக் அண்ட் ரெஸ்பெக்ட் ரெகக்னிஷன் கிடைக்குது. அவங்களுமே வந்து கேரியர் க்ரோத்தை வந்து மெரிட் பேஸ்டு ப்ரமோஷனுக்கும் ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் வந்து அவங்களுக்குமே வந்து அது கிடைக்குது. அதே மாதிரி பெட்டர் ஹையரிங்குமே அதில் வந்து நடத்துக்க முடியும். அப்புறம் வந்து இங்கே லெஸ் அட்மின் ஒர்க், ஏன்னா மோர் ஆஃப் டிஜிட்டல் திங்ஸ் இருக்கனால லெஸ் பேப்பர் ஒர்க் இருக்க போது. அதே மாதிரி அவங்களுக்குமே வந்து சிபிடி கண்டினியூங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இருக்க போது தே கேன் ஆல்சோ இம்ப்ரூவ் தேயர் அண்ட் அப்ஸ்கில் பண்ணிக்க முடியும் அவங்களால. அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டால் தான் வந்து வர ஜென்ரேஷனுக்குமே வந்து அவங்க டெலிகேட் பண்ணி அவங்க எஜுகேட் பண்ண முடியும். ஸோ ரிஃபார்ம்டு எஜுகேஷன்ஸ் இதில் இருக்குது. அதாவது 4 இயர் பிஎடாக வந்து வித் ப்ராக்டிக்கல் ஃபோக்கஸ் வந்து பண்ணி இதில் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது டெஃபினட்டாக இன்னும் இட்ஸ் எ பெனிஃபிட்ஸ் ஃபார் போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ். ரைட். இது என்னென்னலாம் வந்து தடைக்கற்களாக இருக்குது, அதாவது ரோட் பிளாக்ஸ் ஆன் த பாத் ஆஃப் ரிஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் கேப்ஸ் இருக்கும். டெஃபினட்டாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து பேசிக் ரீடிங் அண்ட் மேத் வந்து ஸ்கில்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெர் ஆர் ஸ்கூல்ஸ் வேர் மீன் பேக் இருக்கிற ஸ்கூலில் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கலாம், இல்லை இன்னும் அதாவது வேற மார்ஜினல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கலாம். நிறைய அந்த மாதிரி சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதேமாதிரி ஸ்கூல் ரெடினஸ், ஏன்னா குவாலிட்டி ஆஃப் ஸ்கூல் வந்து வெரி லோவாக இருக்கலாம். அதேமாதிரி டீச்சர் ஷார்ட்டேஜ் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, டாய்லெட்ஸ், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரியான சேலஞ்ச் சில ஸ்கூலில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி கரிக்குலம் ஷிஃப்ட்டு, ஒரு கரிக்குலமில் ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க, இப்போ திடீர்னு இந்த கரிக்குலம் வரும்போது இட் டேக்ஸ் டைம், ஏன்னா அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், செட்டிலிங் டைம் இருக்குது. அதேமாதிரி லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது, பைலிங்குவல் புக்ஸும் அதேமாதிரி ட்ரெயின்டு டீச்சர்ஸும் தேவைப்படுதலாம். இதில் வந்து வொகேஷ்னல் இன்டெகிரேஷன் இருக்கும்போது எல்லாருமே இதில் விருப்பமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதை வந்து இன்டெகிரேட் பண்ணுவோம், அதிலே அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதேமாதிரி இன்க்ளூஷன் கேப்ஸு, எல்லா எல்லா ட்ரைபல் சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், கேர்ள்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் கேப்ஸ் இருக்க தான் செய்யும். அதாவது மீனிங் எல்லாத்தையுமே வந்து அலைன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து இன்க்ளூசிவாக கொண்டாடணும் அப்படின்னா அதில் வந்து சேலஞ்சஸ் இருக்கத்தான் செய்யுது. அதில் வந்து அதே மாதிரி அட்மின் ஓவர் ஹால் சொல்கிறாங்க. அப்புறம் டிஜிட்டல் டிவைடு, டீச்சர் எஜுகேஷன் ரிஃபார்ம், ஏன்னா 4 இயர் பிஎட் சிபிடி அவங்களாம் நீட் மேஜர் அப்ஸ்கில்லிங் அப்கிரேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து ஒரு ரோட் பிளாக்ஸாக வந்து பார்க்கலாம் நம்ம வந்து. ஓகே, எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரிப்பேரிங் ஜென்ரேஷன் ஃபார் த ஃபியூச்சர். இது வந்து ரியல் லேர்னிங், அதே மாதிரி நாட் மெமரைசிங் த திங்ஸ், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஹாலிஸ்டிக் கரிக்குலம், ஸ்டூடெண்ட் சாய்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ரீடிங் அண்ட் மேத்து, கம்யூனிகேஷன், ஈவன் லைஃப் ஸ்கில்ஸ்லையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறணும். அதில் வந்து
ஸோ வொகேஷ்னல் எக்ஸ்போஷர்ஸ், அப்புறம் டிஜிட்டல் டெக் ஸ்கில்ஸு, ஏஐ, கோடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிறணும். இதில் மல்டிலிங்குவல் லேர்னிங், வேல்யூ எத்திக்ஸு, பில்ட் கேரக்டர், டிசிப்ளின், எம்பத்தி, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் பார்க்குறதுல. பிகாஸ் ஒரு டிசிப்ளின் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் எ சிட்டிசனாக வந்து. ஸோ இதெல்லாம் வந்து கற்றுக்கிறோன்னு, இதெல்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது டெஃபினட்டாக ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வந்து நம்ம ஒரு 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 வெல் எஜுகேட்டட் அண்ட் வெல் groomed சொசைட்டியாக பார்க்கலாம் நம்ம வந்து. Alright, so key differences between the NPE 1986 and NEP 2020 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கலாம். ஸ்கூல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, லேர்னிங் அப்ரோச் இருக்குது, கரிக்குலம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்இபி 86 1986 வந்து 10+2 மாடல் இருந்துச்சு. வேற இங்கே வந்து 5+3+3+3+4 மாடல் அப்படி வைக்கிறாங்க. இங்கே வந்து மெமரைஸ் பண்ணாங்க, இங்கே வந்து கிரிட்டிக்கல் திங்க், கான்செப்ட் திங்கிங் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து டெஃபினட்டாக வந்து கீ டிஃப்ரென்ஸ் வந்து வி கேன் லிட்ரலி சி எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இட் இட் ஹேஸ் டு கோ வித் த கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட். அதே மாதிரி குளோபல் நீட்ஸ்க்குமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு குட் திங் தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் என்இபி 2020 இன் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் இந்த ஆல்ரெடி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷில் அண்ட் அசாமில் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரோக்ராம்ஸ் லைக் வித்யா பர்வேஸ் ஆஃபர் ப்ளே பேஸ்ட் லேர்னிங் இங்கே. அப்புறம் எஃப்எல்என்னு சொல்கிறாங்க, ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. நிப்புன் பாரத் மிஷன் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் எஃப்எல்என் அவுட்கம்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 58% வந்து இருந்து 70% வந்து ரைஸ் ஆயிருக்கு பிட்வீன் 2020 to 2023, விச் இஸ் டெஃபினெட்லி 12% இட்ஸ் அ க்ரோத், எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத்னு நான் பார்க்குறேன். மல்டிலிங்குவல் கிளாஸ் ரூம்ஸ் கர்நாடகாவில் அண்ட் மகாராஷ்டிராவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அலாங் சைட் ஆஃப் த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. அப்புறம் டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் திக்ஷா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 பில்லியன் வியூஸ் வந்து போயிருக்காங்க, பேஜஸ் வியூ. இது ஒரு வெப்சைட்டு, இதில் 50+ மில்லியன் யூசர்ஸுமே இருக்கிறாங்க. அப்புறம் கண்டென்ட் வந்து இருக்கிறனால நிறைய யூசர்ஸ்க்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்கிற நிறைய யூசர்ஸ் வந்து இதை ஆக்சஸ் பண்ணி வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க இதில். அதே மாதிரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் லைக் நிஷ்தா அண்ட் சிக்ஷா சங்கல்ப் இன் ராஜஸ்தானில் வந்து ஒரு அடாப்டிங் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸாக வந்து ஒரு டீச்சர்ஸை வந்து அங்கே ஹெல்ப் பண்ணி அடாப்ட் பண்ண வைக்கிறாங்க. இது எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் ஹாப்பினஸ் கரிக்குலம் இன் டெல்லியில் வந்து இருக்குது. அவங்கள வந்து இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் எமோஷனல் வெல்பீயிங்கிற கிளாஸஸ் வந்து அஸ் அ லைஃப் ஸ்கில்ஸை வந்து அங்கே டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மத்திய பிரதேஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு குவாலிட்டி ரிமோட் ஏரியாவில் வந்து குவாலிட்டி ஹப்பாக வந்து அந்த அந்த ஸ்கூல்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க, விச் இஸ் வித் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் என்இபி அலைன்டு டீச்சிங் ப்ராக்டிசஸ் அங்கே இருக்குது அங்கே. அதே மாதிரி நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ க்ரீன் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பிச்சு, லைக் சோலார் பேனல் அண்ட் ப்ராக்டிசஸ் லைக் சோலார் பேனல், நியூட்ரிஷன் கார்டன்ஸ் அண்ட் கிளைமேட் அவேர்னஸ் ஆக்டிவிட்டி. இந்த மாதிரியான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து தே ஸ்டார்டட் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் அண்ட் அடாப்டிங் அங்கே வந்து. ஆல்ரைட், தமிழ்நாடுல வந்து என்ன கீ கன்சர்ன்ஸ் ஃபார் என்இபி 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பாலிசி. அதாவது தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்க்குறாங்க, வேற ஹிந்தியை வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து புஷ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கனால தே ஆர் அகேன்ஸ்ட் இட். அண்ட் ஆல்சோ ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு வந்து அண்டர்மைனிங் லோக்கல் கண்ட்ரோலாக போயிடுது. வேற சென்ட்ரல் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து அவங்க மோர் கண்ட்ரோல் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குன்றனால அதையுமே ஒரு ஹெசிடேஷன் ஃபேக்டராக வந்து தே ஆர் கன்சிடரிங். அப்புறம் சோசியல் ஈக்விட்டி, ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், தலித் அண்ட் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இது ஈக்குவலாக வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே அவங்களாம் வந்து அலைன் ஆவாங்களா, இல்லை தே ஹேவ் சேலஞ்சஸ், நாட் ஸோ ஈஸி இல்லை. ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஈக்விட்டிக்கான ஒரு சேலஞ்சஸாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபண்டிங் ப்ரெஷர்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது ஸ்டேட் வந்து சென்ட்ரலில் டிபெண்ட் பண்ணி இந்த என்இபியை வந்து ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து தான் வந்து ஃபண்டிங்காக கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த டிபெண்டன்சி, ஃபினான்ஷியல் அட்டானமியாக வந்து அங்கே டிபெண்டன்சி இருக்கிறதுனால அது ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. அதுவும் கன்சர்னாக வந்து ரைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி, எரோஷன் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், லாஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி ப்ரொமோஷன் அண்ட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது
மேபி நம்ம தமிழ் லாங்குவேஜ்வே வந்து ஒரு ஒரு சப்சிடைஸ் பண்ணிடுவாங்களோ, இது ஃபேட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு கன்சர்ன்ஸ்னால இதை இந்த 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 எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த என்இபியை வந்து ஒரு கன்சர்ன்ஸாக வந்து கொண்டு வராங்க. ஆல்ரைட். இவ்வளோ கன்சர்ன்ஸுமே இருந்தாலும் நம்ம எது ஒரு பிக்கி திங்ஸ் ஈவன் தோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருந்தாலுமே அதில் பெட்டர் பிக்ஸ் எதுன்னு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இன்ஸ்பயர்ட் ஐடியாஸ் எதுன்னு பார்க்கலாம். லைக் சே ப்ளே பேஸ்ட் இசிசி ஏர்லி லேர்னிங்லேயே வந்து அவங்களுக்கு ஜாய்ஃபுல்லாக வந்து கிட்ஸுக்கு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கும்போது டெஃபினட்டாக வந்து வி ஆர் கோயிங் டு த வேர்ல்ட் டு தேர் வேர்ல்ட் அண்ட் ஈஸி ஃபார் தெம் டு ஹாவ் அ பெட்டர் கனெக்ஷன். அது வந்து லேர்னிங்கான ஒரு பேஸ் திங்ஸும் கூட. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ளே பேஸ்டுக்கு பண்ணலாம். அப்புறம் மாஸ்டரிங் த பேசிஸ் ரீடிங் அண்ட் மேத்து வந்து அவங்க ஃபண்டமெண்டல்ஸ்லேயே வந்து அவங்க அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ட்ரிவன் கரிக்குலம், ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பத்துக்கு படி அவங்களோட சாய்ஸ் ட்ரிவன், அவங்களோட சாய்ஸ்க்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்குமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதை வந்து என்கரேஜ் பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லேர்ன் பை டூயிங், ஸோ கிரியேட்டிவ் கிளாஸ் ரூம்ஸ் ரதர் தென் தியரியாகவே படிச்சுக்க பதிலாக வி கேன் டூ லைக் அ ஸ்டோரி டெல்லிங். அந்த அதே மாதிரி கிரியேட்டிவாக வந்து எப்படி அதை வந்து லேர்ன் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக அதை எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸ்கில்ஸ் ஃபார் லைஃப், வொகேஷனல் எக்ஸ்போஷர்ஸ் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். திங்க் பியாண்ட் மெமரி, ப்ராப்ளம் சால்விங், ரியல் வேர்ல்டு ரிஃப்ளெக்ஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஷனாக வைக்கலாம், பிரெயின் ஸ்டாமிங் வைக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் அண்ட் டிஜிட்டல் கோடிங், ஏஐ, இன்னைக்கு ஏகப்பட்ட வேரியஸ் ரிசோர்ஸ் இருக்குது. ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் இது இருக்குது, ஈவன் யூடியூப் கூட இருக்குது. ஸோ வேரியஸ் ரிசோர்ஸ் இருக்குது, அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராங் தமிழில் வந்து கிரேடில் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நேட்டிவ் லாங்குவேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் குட். அண்ட் பைலிங்குவலாக வந்து அவங்க தே வில் பி வெல் எக்யூப்டு. அப்புறம் எம்பவர் எஜுகேட்டர்ஸ். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும்னா டீச்சர்ஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், வெல் நாலேஜாக இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்குமே வந்து அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிற மாதிரியான ட்ரைனிங் அண்ட் கொலாபரேஷனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ குட் திங். இதெல்லாம் வந்து குட் ஐடியாஸ் டு இன்ஸ்பயர்ட் ஐடியாஸ் டு அடாப்ட். இங்கே ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்? ஸோ ஒரு 3 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து அவங்க பி ரெடியாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த சேஞ்சஸ். என்இபி 2020 சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மெமரைஸ் பண்ணாமல் கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலி அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி அந்த ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் நியூ ஸ்கில்ஸு, அப்புறம் மிக்ஸ் சப்ஜெக்ட்டு, சாய்ஸஸ் பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் அவங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, அவங்களே அசஸ் பண்ணி இதில் எது பெட்டராக இருக்குது, எது நம்ம வந்து கொண்டு போகலாம், எதை நம்ம படிக்கலாம், எதை நம்ம சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியானது. அப்புறம் இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க சூஸ் பண்ணி அதுலேயுமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேதர் பண்ணலாம். அப்புறம் எம்ரேஸ் பயோலிங்குவல் லேர்னிங் ஃப்ரம் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஓன் லாங்குவேஜை வந்து அவங்க கற்றுக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அவங்க ஒரு ஹாப்பி என்வாயன்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் வந்து அவங்கள ஒரு ஐடியாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும், லைக் பிரெயின் ஸ்டார்மிங், இதெல்லாம் வந்து வீட்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதே மாதிரி ரீடிங், ஒரு ரீடிங் வந்து ஒரு டெஃபினட்டாக இட்ஸ் அ குட் ஹேபிட். நிறைய பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். பட் அதை வந்து பேரண்ட்ஸாக நம்மவே வந்து நம்மளும் ரீட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் கிட்ஸுமே வந்து நம்மளை பார்த்து வந்து அதை ரீட் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு குட் திங். அதை என்கரேஜ் பண்ணி அதை பண்ணலாம். ஓப்பன் டு கேரியர்ஸ், அவங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து நாட் ஜஸ்ட் லைக் ட்ரெடிஷ்னலாக வந்து மெடிசன், அப்புறம் இல்லாட்டி இன்ஜினியரிங் இப்படின்னு இல்லாமல் அதர் திங்ஸ் லைக் இன்னைக்கு தான் வேரியஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ டிசைனிங், டெக் ஆர் ஆண்டர்ப்ரனர்ஷிப், இதுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்படுறாங்கன்னா அதுக்குமே என்கரேஜ் பண்ணணும் அவங்க வந்து. அதே மாதிரி பார்ட்னர் வித் டீச்சர்ஸ், ஸோ அவங்களுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து டீச்சர்ஸ்கோட ஃபீட்பேக்கு. ஸோ இப்போ அவங்க கிட் வந்து எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னா அதை எப்படி நம்ம இன்னும் எம்ஃபசஸ் பண்ணலாம், அதை எப்படி அந்த அவரோட பொட்டன்ஷியல் இன்னும் டெவலப் பண்ணலாம். இல்லை ஒரு சில கண்டென்ட்டில் வந்து வீக்காக இருக்காங்க, ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்கன்னா ஸோ அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்னும் கன்சிஸ்டன்ட் கனெக்ஷன் டீச்சர்ஸ் கூட இருந்தது அப்படின்னா பேரண்ட்ஸ்க்கு, விச் இஸ் டெஃபினெட்லி டீச்சர்ஸுமே வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் பேரண்ட் டீச்சர்ஸ் வந்து கேன் பி கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணி அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம தயார் பண்ணலாம். இங்கே டீச்சர்ஸ் வந்து
they are the lead the change. ஏன்னா அவங்க டீச்சர்ஸ், குட் டீச்சர் கேன் பிரிங் குட் திங், ரைட்? அந்த மாதிரியானது அவங்களுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணுமா, அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு நாலேஜ் இருக்கணும். அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னா அவங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட், இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு அவங்களுமே அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அவங்களோட காம்படன்சியை வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணும். டூல்ஸ் லைக் திக்ஷா, ஸ்வயம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் என்னென்ன தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை என்னென்ன தேவையான சப்ஜெக்ட்ஸ் ஆர் என்ன டாபிக்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், இல்லை அவங்க ஸ்கில்லை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சைலோவாக இல்லாமல் மல்டி சப்ஜெக்ட் வந்து எடுத்து ஒரு டீச்சர்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப். அந்த இதுவும் வந்து திங்க் பண்ணணும் டீச்சர்ஸ் சைட்லேருந்து. அதே மாதிரி இது நாட் ஓன்லி ஹெல்ப் தெம், இட் ஆல்சோ ஹெல்ப் த டு ஸ்டூடெண்ட்ஸ் டு சூஸ் த எக்ஸ்ப்ளோர் த இயர் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி அவங்கள கைட் பண்ண முடியும். அது ஒரு இது நான் கண்டினியூஸாக பார்க்குறேன். அதே மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட், கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு வீக்லி ஒரு ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் வருது. ஸோ இதுக்கெல்லாம் அடாப்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி நீட் டு கீப் லேர்னிங். ஸோ அது கண்டினியூஸ் டெவலப்மெண்ட்னும் டீச்சர்ஸ்மே வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதை வந்து அதில் அடாப்ட் பண்ணிக்கணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அதை வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிப்பரேஷன், இந்த என்இபி சேஞ்சஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன். டெஃபினட்டாக இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எம்ப்ரேஸ் தான் பண்ண முடியும். ஏன்னா சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் which cannot be stopped. It consistently it will change. ஸோ அதை நம்ம எம்ப்ரேஸ் தான் பண்ண பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். ஆல்ரைட், தேங்க்யூ. With the final note, students, your curiosity lead the way, and the teachers, your wisdoms light the path. A good education can change anyone. A good teacher can change everything. With that note, thank you so much for this session, and have a good one, guys.